சமீபத்தில் நெல்சனுக்கு நிகழ்ந்த ஒரு அவமானத்திலிருந்து அவர் மீண்டு வரணும் அப்படின்னா இந்த ஜெயிலர் சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமையணும் அப்படின்போது ஒரு பெரிய பிரியாணி விருந்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இந்த ஜெயிலரில் ரஜினி யோகி பாபு அப்படின்ற அந்த காம்பினேஷன் பிரமாதமாக இருக்கும். இந்த விக்ரம் படத்தோடைய வெற்றி, விக்ரம் தந்த வசூல் ஒரு 500 கோடி தாண்டி அந்த வசூல் ரஜினி கொஞ்சம் இல்லை நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மீடியா நபரா இல்லைனா ஒரு ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு நெல்சனே டீகோட் பண்ணி காமிச்சிருக்காருன்னு தோணுது. இந்த ஜெயிலரில் ஒரு 3 மடங்கு நீலாம்பரியா சம்பவம் செய்வாங்க ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு இந்த கிளிம்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்லேருந்து இறங்கி வந்த ஸ்டைலு, அந்த லுக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரஜினி தன் வயதிற்கு ஏற்ற ஒரு விஷயத்தை கதையாக பண்ணுங்க நெல்சன் சொல்லி ஜெயிலருடைய அந்த கிளிம்ஸ் வீடியோவில் மியூசிக்ஸ் எப்படி இருந்தது? உண்மையிலே அவரே ரஜினியே சொல்லியிருக்காரு. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நந்தா. சார், ஜெயிலர் படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே ஒரு வீடியோ டீசர் மாதிரி இருந்துச்சு சார். பார்க்க அனல் பறந்துச்சு. எப்படி சார் இருந்துச்சு? உண்மையிலே திருக்கி விட்டுருக்காங்க. ரஜினி ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி அவருடைய அபிமானிகள், அவர் மேல் விருப்பம் கொண்டவர்கள், குறிப்பாக அந்த 2K கிட்ஸ் அவர்கள் என்ன 2K கிட்ஸுக்கு இவர் கனெக்ட் ஆவாரா அப்படின்ற ஒரு விவாதம்லாம் இருந்தது. அதை நம்ம அந்த பாபா ரீரிலீஸ் அப்போயே பார்த்துட்டோம். இவர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இதையெல்லாம் தாண்டி இன்னும் 171, 172, 173ன்னு எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுன்ற அளவுக்கு இறங்கி அதகலம் பண்ணியிருக்காரு ரஜினி. எனக்கு எண்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆக்சுவல் அந்த ஸ்மைல் ஒன்று பண்ணுவார் சார். இந்த இறங்கிட்டு அந்த மாஸ் சீன்ஸ் எத்தனை வயசானாலும் எனக்கு மாஸ் குறையவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பர்டிகுலர் அந்த சீனோட ஸ்மைல் பார்க்கும்போது நெல்சன் அவருடைய முந்தைய படத்தோடைய ஸ்மைல்ஸ் மாதிரியே இருந்துச்சு சார். அது குறித்து ஆமாம், நிச்சயமாக நெல்சன் இயல்பாகவே ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். அவர்கிட்ட பேசினாலே ஒரு 10 வாரத்தில் 8 கவுண்டரும் ஜோக்கும் அடிப்பார். அப்படி அவர் சைலண்ட்டாக அடிச்சுட்டு போவார். அதனுடைய வெளிப்பாக தான் கோலமாவு கோகிலா படம் அது ஒரு டார்க் ஹியூமர் மாதிரி இருக்கும். குறிப்பாக நயன்தாராவை யோகி பாபு வச்சு அப்படி ஒரு ப்ளே பண்ணியிருப்பார். அந்த படத்துடைய வெற்றிக்கே நெல்சனுடைய அந்த ஸ்கிரிப்ட், அந்த நகைச்சுவை தான் காரணம். நீங்கள் அப்படியே டாக்டருக்குள்ளே வந்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவருடைய நண்பரை எப்படி அதில் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு வித்தியை தெரிஞ்சு வச்சதை பீட்ஸ் 2 விதமான கலவையாக இருந்தாலும் அதுவும் ஒரு வெற்றி படம் தான். அதையெல்லாம் தாண்டி சமீபத்தில் நெல்சனுக்கு நிகழ்ந்த ஒரு அவமானத்திலிருந்து அவர் மீண்டு வரணும் அப்படின்னா இந்த ஜெயிலர் சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமையணும் அப்படின்போது ஒரு பெரிய பிரியாணி விருந்துக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இந்த வீடியோ வந்திருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே சார், நெல்சனுடைய முந்தைய படங்களில் யோகி பாபு அடிச்சா சூப்பராக இருக்கும் சார். அதே இப்போ பொதுவாகவே ரஜினி சாருக்கு அந்த காமெடி ரொம்பவே பிடிக்கும், ஒரு ஹியூமர் சென்ஸ் நமக்கு தெரியும். யோகி பாபுவும் உள்ளே இருக்காரு. இந்த படத்தில் நகைச்சுவை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க? அருமையாக சொன்னீங்க நீங்கள். ரஜினிகாந்த் அவர் காமெடி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார்னா தம்பிக்கு அந்த ஊர்லேருந்து அதுலேருந்து ஆரம்பித்து நம்ம மனோபாலா அவர்கள் பேசும்போது ஊர்காவலன் படத்தை கூட சொல்லியிருந்தோம். அந்த காமெடி பிரமாதமாக இருந்ததுன்னு. அது மாதிரி காமெடின்ற விஷயத்தில் யார் கூட வேணாலும் அவர் அடாப்ட் ஆகிடுவார். யோகி பாபு முந்தைய நெல்சன் படங்களில் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். அவர் கலவையான விமர்சனங்கள் சமீபமாக இருந்தாலும் இன்றைக்கி யோகி பாபு விட்டால் வேறு ஆள் கிடையாது அப்படின்னும் பொழுது ஜெயிலரில் ரஜினி யோகி பாபு அப்படின்ற அந்த காம்பினேஷன் பிரமாதமாக இருக்கும். ரெண்டாவது யோகி பாபுலாம் இதற்கு முன்னாடியே கொண்டாடி தீர்த்துட்டார். நான் ரஜினி சார் படத்தில் இருக்கேன்னு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய இந்த கிளிம்ஸ் வீடியோன்னு கூட சொல்லலாம். அது அதில் இருக்கிற அத்தனை பேன் இண்டியா ஸ்டார்ஸையும் கொண்டு நிறுத்திட்டார். அதில் டக்கு 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 டக்குன்னு காமிச்சு ஜெயிலர் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண படமாக ஆரம்பிக்கப்பட்ட படம். அது நம்ம பின்னி மில்லில் ஒரு ஜெயிலர் செட்டு போட்டு எண்ணூர் துறைமுகத்தில் எடுத்து அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி கடலூரில் சில சீன்ஸ்லாம் எடுத்த பிறகு இந்த விக்ரம் படத்தோடைய வெற்றி, விக்ரம் தந்த வசூல் ஒரு 500 கோடி தாண்டி அந்த வசூல் ரஜினி கொஞ்சம் இல்லை நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. என்னென்னா நிஜத்தில் 2 பேரும் நண்பர்களாக இருந்தாலும் திரையில் 2 பேரும் போட்டியாளர், கமலஹாசனும் ரஜினிகாந்தும். விக்ரமை தாண்டிய ஒரு பெரிய படமாக இருக்கணும், விக்ரமை தாண்டிய ஒரு வசூலை நம்ம கொடுத்தாகணும், அதை தாண்டி ஒரு மாஸ் காமிக்கணுன்ற ஒரு வைராக்கியம் அப்போயே அந்த ஜெயிலர் ஒரு பெரிய படமாக கொண்டு போயிட்டார். அதில் தான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முன்னாடியே சிவராஜ்குமார் வந்துட்டார்.
அப்புறம் சுனில் உள்ள வராரு, மோகன்லால் வராரு, ஜாக்கி ஷெராப் போகிறாரு. குறிப்பாக அந்த ஜாக்கி ஷெராப்புடைய அந்த இன்டர்வியூ, அவர் வந்து நார்த்தில் கொடுத்துருந்த இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா 35-34 வருஷத்துக்கு பிறகு என் நண்பரோடு சேர்ந்து நான் படம் பண்ணுறேன், அதுவே பெரிய மகிழ்ச்சியான விஷயம்னு சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த ராஜஸ்தானில் எடுத்த சில காட்சி ரொம்ப ஒரு கிராமம் மாதிரியான ஒரு இன்டீரியரில் எடுத்திருக்காங்க ஒரு சீனு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்து மேலாம் உட்காந்துக்கிட்டு சில வீடியோ வந்துருந்தது. ஜாக்கி ஷெராப் வந்துடுறாரு, சில பேர் ஜாக்கி இதெல்லாம் கத்துறாங்க, ஜாக்கி பாய் அதுன்னு. ரஜினி வந்தவொடனே ரஜினி சாப்னு ஒரே சத்தம், அந்த வீடியோலாம் கூட வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக அந்த கடைசி நாள் அந்த ஒரு கிராமம் மாதிரியான ஒரு ஏரியா, அங்கே ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்த ஒரு சொன்ன தகவல் வந்து, அங்கே பேக்கப் ஆகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேரும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கு வெயிட் பண்ணி இருந்துக்கிறாங்க. வெயிட் பண்ணணும், ஒவ்வொருத்தராக வந்து கூப்பிட்டு ரஜினி எடுத்திருக்காரு. அதை ஜாக்கி ஷெராப் பார்த்து அப்படி ரசிச்சிருக்காரு. எப்படிங்க இவ்வளோ பொறுமை உங்களுக்குன்னு? என்ன நமக்காக தானே அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது கூட இல்லைனா எவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறேன் நான், அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, இவ்வளோ தாண்டியும் வந்து என் மேலே இவ்வளோ அன்பாக கொண்டாடுறாங்கன்னா அதை விட வேறு என்ன வேணுன்ற சொன்ன விஷயம் வந்து ஜாக்கி ஷெராப்புக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆகிப்போச்சு. இப்படியா அந்த படம் வந்து ஒரு பெரிய பேன் இண்டியா படமாக இன்றைக்கி வந்து நிற்குது வந்து. ஓகே சார், அப்படியே அந்த கிளிம்ஸ் வீடியோவில் சார் ரஜினி சார் இறங்கி வரும்போது ஒரு டாலர் மாதிரி ஒரு டாலர் போட்டிருந்தாரு, அதில் குறிப்பாக ஒரு ஸ்டார் இருந்தது. அந்த ஸ்டார் எதை சார் குறிக்கிறது? என்றைக்கும் நான் தான் சூப்பர் ஸ்டார், அவர் என்றைக்கும் சொன்னதில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு மீடியா நபராக இல்லைனா ஒரு ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா, அவர் தான் சூப்பர் ஸ்டாருக்கு, அவர் தான் அந்த சூப்பர் ஸ்டார் மட்டும் வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்ட்டு வந்து நெல்சனே டீகோட் பண்ணி காமிச்சிருக்காருன்னு தோணுது வந்து. நெல்சனு ஃபேன் பை சம்பவம் மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்தை வந்து அதை டீகோட் பண்ணிட்டாரு சார். சார் குறிப்பாக வந்து இதில் ரம்யா கிருஷ்ணன் மேமையும் காமிச்சிருந்தாங்க, அதில் நீலாம்பரியாக அவங்க ஒரு கலக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையே வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க பாகுபலியில் நடிச்சிட்டா கூட சரி, இன்றைக்கி வெளியிடங்கள் அவுட்டோரில் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க ஒரு வாரப்பத்திரிக்கை. அதில் தான் சொல்கிறாங்க, நான் எங்கே போனாலும் வந்து ரம்யா கிருஷ்ணன் என் பேரை சொன்னால் கூட பரவாயில்ல, ஆனால் நீலாம்பரின்னு கத்துறாங்க. அந்த கேரக்டர் அவ்வளோ வெயிட்டு, அதை நான் பண்ணும்பொழுது சாதாரணமாக பண்ணிட்டேன், பண்ண பிறகு தான் அதனுடைய பலம் என்ன தெரிஞ்சுது. அந்த சமயம் வந்து அந்த படத்தில் வந்து ரஜினி நிற்க வச்சுட்டு இவங்க கால் மேலே கால் போட்டு உட்காருவாங்க. அப்போ நடந்த சம்பவமே ஒன்று இருக்குது. ஆல்பர்ட் தியேட்டரில் ஒரு ரஜினி ரசிகன் பிளேடு எடுத்து போய் ஸ்க்ரீனை கிழிச்சிட்டோம். என் தலைவன் முன்னாடி கால் மேல் காட்டு போட்டு உட்காரியா நீ அப்படின்னு தரமணியில் இருந்த ஒரு பெயிண்டர், நான் போய் இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கிறேன் நான். அப்படி ஒரு இது போகிற இடங்கள்லாம் சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள திட்டிலாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ரஜினியே வந்து ஒரு அறிக்கை மாதிரியான ஒரு விஷயம் கூட சொன்னார், இதையுமே இது பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து அவங்க நடிக்கிறாங்க, நடிப்பு அவங்களோட தொழில். உங்களுக்கு அப்படி சொல்ல போனால் வந்து அருணாச்சலம் படத்தில் வந்து வடிவுகரசி அம்மா இருப்பாங்க, அவங்க வந்து அனாதை பயலை அப்படின்னு திட்டின ஒரு வார்த்தைக்காக எங்கே போனாலும் அவங்கள வந்து அடிக்கலாம் வந்துட்டு இருக்கிறாங்க ட்ரெயின் ஏற போன இடத்துல. அப்புறம் இவர் ஒரு அறிக்கை கொடுத்து இதெல்லாம் நாகரிகமற்ற செயல், இது ஒரு கேரக்டர் கொடுத்தா அவங்க வந்து நடித்து தான் ஆகணும், அடுத்து வேறு ஒரு கேரக்டர் கொடுத்தா வேறு மாதிரி வந்து என்னை புகழற மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு ரோல் கொடுத்தா அவங்க செஞ்சு தான் ஆவாங்க, இதை திரைப்படமாக பாருங்கன்னு சொன்ன பிறகு தான் அந்த விஷயம் அப்படியே இதுவாச்சு. அது மாதிரி நீலாம்பரி இந்த ஜெயிலரில் ஒரு 3 மடங்கு நீலாம்பரியாக சம்பவம் செய்வாங்க ரம்யா கிருஷ்ணன் அப்படின்னு எனக்கு தோணுது. ரம்யா கிருஷ்ணனே 3 மடங்கு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு சம்பவம் செய்ய போகிறாங்க இதை பொறுத்து. இதில் என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம், நான் வந்து ஒரு இப்போ பேசுகிறவங்க கூட யாரும் நினைக்கலாம் என்னையா நீ ரசிகை மாதிரி பேசுகிற அப்படின்ற ஒரு விஷயம் தாண்டி, இதற்கு முன்னாடி படங்கள் வந்து ரஜினி நடித்த அண்ணாத்தை ஆகட்டும், லிங்கா ஆகட்டும், இவர் வயசுக்கு மீறின மேக்கப்பு இதெல்லாம் எடுப்படலை அப்படி மாதிரி சில ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, சில விஷயங்கள் மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்த பிறகே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அவருடைய இந்த 73-74 வயதுக்கான ஒரு தோற்றம், ஒரு லுக்கு. இந்த கிளிம்ஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த ஜீப்லேருந்து இறங்கி வந்த ஸ்டைலு, அந்த லுக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையாகவே ரஜினி வந்து தன் வயதிற்கு ஏற்ற ஒரு விஷயத்தை வந்து கதையாக பண்ணுங்க நெல்சன் சொல்லி அதை தான் நெல்சன் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது இதில். ஓகே சார், இந்த வீடியோக்களில் பார்க்கும்போது நிறைய கேரக்டர்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் எப்படி சார் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை விக்ரம் படப்பாணியில் செகண்ட் ஹாஃபில் தான் ரஜினி வந்து கலக்குவார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, 2 விதமாக நீங்கள் சொல்கிற மாதிரி. ஏன்னா வந்து இதில் நடிச்சிருக்கிறவங்க யாருமே வந்து சும்மா காமாசமா நடிகர்கள் கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க ராஜா, அவங்கவுங்க ஸ்டாரு. அதை தாண்டி இந்தியா முழுக்க தெரியக்கூடிய ஒரு ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் சிவராஜ்குமார் எடுத்துங்க, மோகன்லால், சுனில், ஜாக்கி ஷெராப், இவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஒரு டியூரேஷன் வச்சு பிளான் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. இது ஹாலிவுட் பாணி. இது வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஸ்டார்ஸ் வந்து ஹாலிவுட்டில் கமிட் ஆகும்போது அவங்களுடைய டியூரேஷனை அவங்க சொல்லுவாங்களாம். சொல்லிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால்
அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் ஆகிட்டு போயிடுங்க அப்படின்வாங்க. இதை ரஜினியே வந்து முடிவு பண்ணியிருப்பார். யாருக்கும் வந்து எந்த விதத்துலேயும் வந்து அந்த கேரக்டர் வந்து குறைச்சலாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு சமயம் வந்து விக்ரமில் வந்து முதல் பாதி முழுக்க பகத் பாசில் மற்ற கேரக்டர்லாம் ஒரு அமக்கலம் பண்ணிக்கிட்டு 2வது பாதியிலேருந்து இன்ட்ரோல் பிளாக்லேருந்து இவர் வந்து திரிக்கிற மாதிரி இதில் அந்த மாதிரியான சம்பவங்கள் கூட இருக்கலாம். மேபி வந்து இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் தோணுது. நம்ம இதை வச்சுட்டு முழுசாக நம்ம முடிவு பண்ண முடியாது. சில இதெல்லாம் வந்து இந்த டீகோட் பண்ணுறது தானே, பேச வைக்கிறது தானே, இது வந்து அடுத்தடுத்து என்ன அப்படின்ற அதுதான் வந்து இதை தோணுது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே சார், முத்துவேல் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரில் ரஜினி சார் நடிச்சிருக்கதா தகவல் வெளியே இருந்தது சார். என்ன மாதிரியான கதைக்களமாக இந்த திரைப்படம் உருவாகிருக்கு, ஏதாவது அப்டேட் இருக்கா? இல்லை, ஒரு ஜெயிலர்னு ஒரு தலைப்பை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது ஒரு ஜெயிலோடைய பின்னணி, ஒரு ஜெயிலருடைய வாழ்க்கை இப்படி, இல்லைன்னா ஒரு ஜெயிலருக்கு வந்து ஒரு பெரிய குற்ற சம்பவத்தை அவர் தடுக்கிறாரா, அல்லது ஒரு ரிட்டையர்டான ஒரு ஜெயிலராக இருந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இது மாதிரி நமக்கு யூகத்துக்கான விஷயம்தான் வந்து. ஆனால் அந்த கதை சம்மந்தமான எந்த விஷயத்தையும் அவங்க வந்து சின்ன இதை கூட டீகோட் பண்ணல. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வசந்த் ரவி தரமணியில் நடிச்சிருந்த நடிகர் வந்து அவர் கூட சொல்லியிருந்தார், அவர் மகனாக நடிக்கிறாரு அவருக்கு, அது மட்டும் போதும் சார் அப்படின்னாப்புல, மேற்கொண்டுலாம் நீங்கள் எதுவும் வாயை திறக்கக்கூடாது சார் அப்படின்னாப்புல. ஒரு மகனுக்கு பிரச்சனை ஏற்படலாம், அதை வந்து ஒரு வயதான ஜெயிலர் வந்து என்ன பண்ணலாம், இல்லை ஒரு ஜெயிலுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்கள் யாராவது வந்து பயங்கரமான ஆட்கள் யாராவது இருக்கலாம், அவங்க ஒரு திட்டம் போடலாம். அந்த ஜெயிலுக்கு வந்து அந்த ஜெயிலை வந்து அத்துப்படியாக தெரிஞ்ச ஒரு நபர் போயிட்டு அதை வந்து அவங்கள வந்து தப்பிச்சு போகாமல் பார்த்துக்கலாம். இப்படி தான் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் பேசப்படும். இதை தாண்டி உண்மையான கதை என்ன அப்படின்னு நெல்சனுக்கும் ரஜினிகாந்துக்கும் மட்டும்தான் தெரியும். ஓகே சார், ஜெயிலர் படத்துடைய அந்த டீசர் பூண்டு வெளியினான அந்த கிளிம்ஸ் வீடியோ நிறைய பேரால் ஷேர் செய்யப்பட்டு வருது சார். அடுத்ததாக அவருடைய ஞானவேல் படத்தில் நடிக்கிறாங்க. அதற்கு அடுத்து லோகேஷ் கனகராஜ் படத்தில் நடிக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. அந்த தகவல் உறுதியாகவும் ஆயிடுச்சு. அந்த படத்துடைய அப்டேட் ஏதாவது இருக்கா சார்? தலைவர் 171 அதை யார் தயாரிக்க போகிறாங்கன்னு ஒரு பெரும் போட்டி இருந்தது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லியோ படத்தினுடைய தயாரிப்பாளர் லலித் வந்து ஒரு பெரிய இதில் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு துண்டை போட்டு வச்சுருந்தாங்க. யாருக்கு பண்ணு இதுக்கிடையில் ஏஜிஎஸ் கூட வந்து முயற்சி பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள், இவங்க தான் இது மாதிரி மாஸ் ஹீரோக்களை வந்து வச்சு படம் பண்ணும்பொழுது இவங்க தான் சரியாக இருப்பாங்க. அப்புறே ரஜினியே வந்து சில குழப்பத்திலிருந்து இவரே லோகேஷே ஒரு 3 நாள் சந்திச்சிருக்காரு. கடைசியாக நமக்கு தகுந்த தகவல் படி சன் பிக்சருக்கு டிக் போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. சம்பளம் கூட பார்த்திங்கன்னா ஒரு 105லேருந்து 110 கோடி அவருக்கான சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அண்ணாத்தைக்கு பிறகு ஒரு சம்பளம் இறக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருந்தது. இப்போ அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க, சம்பளம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சன் பிக்சர்ஸுக்கு அதெல்லாம் ஒன்றும் இதே கிடையாது. லலித்தும் வந்து ஒரு பெரிய சம்பளம் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒருவேளை 172 லலித் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா லோகேஷ் உள்ளே வராருன்னொன்னே லலித்தும் இருக்கணும்னு லோகேஷ் விருப்பப்பட்டது. அதை தாண்டி கடைசியாக ஃபைனல் அவர் தானே டிக் பண்ணணும், அதை ரஜினி வந்து சன் பிக்சர்ஸ்னு பண்ணியிருக்காரு வந்து. ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. ஜெயிலருடைய அந்த கிளிம்ஸ் வீடியோவில் மியூசிக்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா என்ன மாதிரி மியூசிக் டேரக்டர் உங்களுக்கே தெரியும், எப்படி சார் இருந்தது? உண்மையிலே வந்து அவரே வந்து ரஜினியே சொல்லியிருக்காரு, நான்லாம் குழந்தையாக இருந்து தூக்கி வளர்த்த பையன் அனிருத்து, அவங்களுடைய சொந்தக்காரர். அதை தாண்டி வந்து பேட்டப்பட சமயத்தில் அந்த பிஜிஎம் வந்து அப்படி பாராட்டினார். அதையே பார்த்திங்கன்னா இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா ஜெயிலரில் ஒரு புது வித்தியாசமான ஒரு பிஜிஎம்மை கொடுத்துருக்காரு. அதோடு சேர்ந்து இந்த டைட்டில் கார்டு வரும்பொழுது இந்த சூப்பர் ஸ்டார்னு வரும்போது இது வந்து பெரிய ஸ்க்ரீனில் இந்த கிளிம்ஸ் வீடியோ போட்டாங்கன்னா ரசிகர்கள் கொண்டாடிவாங்க. அனிருத் சொல்லவே தேவையில்லை, இன்றைக்கி வந்து மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டர் அவர் தான். இன்றைக்கி இருக்கிற எத்தனை பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் தான் அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் உள்ளே வந்தாலே வந்து அந்த படம் ஹிட்டு அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. அனிருத்தும் வந்து அடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர் பாடல்கள் பாடுறது கூட பார்த்திங்கன்னா அந்த பாட்டு நல்லா இருந்ததுன்னா சம்பளம் கூட எனக்கு வேணாம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து ஒரு பெரிய பக்குவமான ஒரு மனிதராக இருக்காப்புல. சொல்லவே தேவையில்ல, அவர் வந்து ரஜினியை வந்து அங்கிள் கூப்பிடலாம், உறவுமுறை சொல்லி கூப்பிடலாம், தலைவர் தான் சொல்லி கூப்பிட்றாரு. அப்படின்னா தலைவருடைய படத்துக்கு எப்படி மியூசிக் பண்ணியிருப்பாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பேட்ட படத்தில் மாதிரி இந்த படத்தையும் ஒரு என்ட்ரி பிஜிஎம் மாசாக காத்திருக்கு சார். இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, அதில் நிறைய இருக்குது. அதுக்கு இதுலேயே தெரியுது. இன்னும் அடுத்தடுத்து இன்னும் டீசர் இருக்குது, ட்ரெய்லர் இருக்குது, அப்புறம் இசை வெளியீட்டு விழா இருக்குது, இவ்வளோ இருக்குது வந்து. அதில் வந்து ஒவ்வொரு இதுவாக வந்து ரிவீல் ஆகும்போது அனிருத்துடைய அந்த பலம் என்னன்னு வந்து தெரிஞ்சிடும், அந்த மாசு என்னன்னு புரிஞ்சிடும்.
ஓகே சார், இந்த வீடியோவே இவ்வளோ டீகோட் பண்ணிட்டேன் சார். பொறுத்திருந்து நெக்ஸ்ட் டீசர் ட்ரைலர் அப்படின்னு ஒரு விஷயமா பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் உள்ள விஷயங்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் சார்.